தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் டெல்லியிலே இருந்து செய்திகளோடு பார்க்க போகிறோம். என்னென்று சொன்னால், பிஜேபி அரசாங்கம் மெஜாரிட்டி இல்லாமல் 240 தொகுதிகள் மட்டும்தான் பெற்றிருந்தது. அதற்கு குறிப்பாக மெஜாரிட்டி அவர்களுக்கு கொடுப்பதற்கான தேவை இருந்தது. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாருடைய 2 அணிகளும் 28 இடங்களை வைத்திருக்கிறார்கள். அவருக்கு முக்கியமாக ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இப்போ என்னென்னா, கூட்டணி கட்சிகளால் பெரிய நிர்பந்தங்களை, பெரிய சங்கடங்களை மோடி சந்தித்து கொண்டிருக்கிறார் என்பதான் சொல்லணும். அதனால் அதில் ஏற்படுகிற சில சங்கடங்கள் காரணமாக முடிவுகள் எட்டப்படாத நிலையில் தற்போது பதவியேற்பு விழா கூட, அதாவது முடிவு செய்யப்படக்கூடிய நாட்கள் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி அளவிற்கு தள்ளி போகக்கூடிய காரணம் இதுவென்று சொல்லப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் 2 பேருமே மிக முக்கியமான இலாக்காக்கள் தங்களுக்கு வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கிறார்கள். அவர்களோடு தாண்டி குறிப்பாக தேவகவுடாவுடைய குமாரசாமியும் தங்களுக்கென்று சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். சிராக் பஸ்வான், சிண்டே, இப்படி பலவேறு தலைவர்கள் பிஜேபியின் கூட்டணியில் இருந்தாலும் தங்களுக்கு இந்த இலாக்காக்கள் வேண்டும். அதைவிட மிக முக்கியமாக பிஜேபியின் உள்ளே இருக்கக்கூடிய 2 பிரிவு என்ற ஒரு சொல்லக்கூடிய செயல்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. முதற்கண் நாம் சந்திரபாபு நாயுடுவை என்ன செய்கிறோம் பார்க்க வேண்டுமென்றால், திரு நாயுடு மிக கடுமையாக பின்னடைவை சந்தித்த நேரத்தில், குறிப்பாக ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு கூட பாரதிய ஜனதாவினுடைய தலைவர்களை சந்திக்க முயன்று அவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து பின்பு திரும்பிய கதைகளெல்லாம் உண்டு. ஆனால் இப்போது சந்திரபாபு நாயுடுக்கு அவர்கள் வெண்சமரம் விரித்து வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகின்றது. காரணம், 16 இடங்களை அவர் வைத்திருக்கிறார். ஜன்சேனாவும் அவர்களோடு இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் 28 இடங்கள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய மாநிலத்திற்கு நீங்கள் மிக முக்கியமாக சில இலாக்காக்களை சந்திரபாபு நாயுடு கேட்கிறார். முழு அதிகாரம் பெற்ற கேபினெட் மினிஸ்டர் 3ம், அதற்கு இணையான அல்லது சற்று அதிகார குறைவான துணை கேபினெட்டும் சந்திரபாபு நாயுடின் மூலமாக கேட்கப்படுகின்றது. அதே சமயம் ஆந்திரா 2ஆக பிரிகின்ற நேரத்தில் அமராவதியை தலைநகராக கொண்டு கடந்த ஆட்சி காலத்தில் இவரால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஜெகன்மோகனால் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. அதற்காக ஒட்டுமொத்த ஆந்திராவினுடைய நலனுக்காக, கட்டமைப்புகளுக்காக 1.5 லட்சம் கோடி ரூபாயை கேட்டிருக்கிறார். குறிப்பாக ஆந்திரா விவசாயிகள் சார்ந்த மண்ணாக இருப்பதால் விவசாயத்துறையும் அவர் கேட்டிருக்கிறார். அதே போன்று நீர்ப்பாசனம் அமைச்சரவையும் அவர் கேட்டிருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கின்றது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், எப்படி கொடுக்க போகிறார்கள் என்பது முதல் ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, நிதிஷ்குமார் இதே போன்று அவர் வேறொரு பிரச்சனைகளையும் மையப்படுத்துகிறார். அவரும் இதே போன்று 3 கேபினெட், 3 இணை அமைச்சர்களை கேட்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் ரயில்வே துறை கண்டிப்பாக எங்களுக்கு தேவை என்று கேட்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் ஏற்படுகிற சிக்கலை தீர்ப்பதற்கு வசதியாக நேற்று வந்ததை போன்று சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவிகளும் பாஜகவிற்கு கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பியிருக்கிறார்கள். அதே போன்று மதசார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பிலே தேவகவுடாவினுடைய மகன் குமாரசாமி தேவகவுடா எங்களுக்கு கர்நாடக மாநிலத்திற்கு விவசாயத்துறை வேண்டும் என்று அவர் நிர்பந்திக்கின்றார். இப்படி பல சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளை அவர்கள் இணைத்து கூட்டணி கட்சிகளாக ஆக்கிய போதும் கூட நிர்பந்தம் இருக்கிறது. அதைவிட வேடிக்கை என்னவென்றால், சிராக் பஸ்வானுடைய கட்சி, அவருடைய தலைவர் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் எனக்கு அமைச்சரவை வேண்டும் என்று கேட்கிறார். மாஞ்சியும் கேட்பதுதான் பெரும் வேடிக்கையான கதையாக இருக்கிறது. இதைவிட மிக முக்கியமாக அமித்ஷா மற்றும் மோடியினுடைய தனி ஆவர்த்தனத்தில் இதுவரை மனம் நொந்து போன சிவராஜ் சிங் சவுகான் இந்த முறை முதலமைச்சரிலிருந்தும் கடந்த முறை வெற்றி பெற்றும் அவர் ஒதுக்கப்பட்டார். தேர்தல் பிரச்சாரத்திற்கு அவர் அழைக்கப்படவில்லை. இருந்த போதிலும் அந்த மாநிலம் 29க்கு 29 தொகுதிகளை வெற்றி பெற்றதால், பெரு எண்ணிக்கையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் அவருக்கு மிகப்பெரிய இலாக்காவை கேட்கின்றார். RSS மறுபுறம் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலும் மோடி வந்துவிடக் கூடாது என்கின்றதில் டாக்டர் சுப்பிரமணிய சாமி போன்றவர்களுடைய கருத்துக்கள் இங்கே நாம் மையப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவினுடைய உள்முகமாக மோடிக்கு அமித்ஷாவுக்கும் எதிராக சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் போர்க்கொடி உயர்த்துகிறார்.
அதே சமயம் RSS இருந்து சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் குரலாக வெளிப்படுகிறார்கள். பாபு என்று அழைக்கப்படுகிற சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார், தேவகவுடா கட்சியிலிருந்து கூட நிர்பந்தங்கள், இன்னென்ன இலாக்காக்கள் வேண்டும் என்று ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று டிமாண்ட் கொடுப்பதால் 8ஆம் தேதி திட்டமிட்ட அடிப்படையிலே பதவியேற்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்திருப்பதால் இது 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிற செய்தியும் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சுமூகமாக களம் அமைக்கப்படுவதற்கு நாங்கள் தேசிய முன்னணியிலே தான் பயணிக்கிறோம் என்று சொன்னாலும் இதெல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்பது இவர்கள் நிறைவேற்ற முடியுமா, நிறைவேற்றத்தான் போகிறார்களா? பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் சிறப்பு அந்தஸ்துகள், கேபினெட் அந்தஸ்து கொண்ட 6 அமைச்சர்கள், அதற்கு கீழே துணை அமைச்சர்கள் 6 அமைச்சர்கள், அதை போன்று கர்நாடகாவிற்கு கேபினெட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர் பதவிகள் சிராக் பஸ்வானுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் மிக முக்கியமாக ஒரு பொது அஜெண்டா, அதாவது காமன் அஜெண்டா ஒன்று வேண்டும். நீங்கள் ஆட்சியிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறீர்கள், இந்துத்துவா போன்ற கடும் போக்குவாதத்தை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றிவிடக் கூடாது என்பதிலும் இவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆந்திராவிலே 4% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக தனது மேனிபெஸ்டோவிலே அவர் அறிக்கை வெளியிட்டிருப்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த அடிப்படையிலே நிதிஷும் அந்த கோரிக்கை வைப்பதாகவும், என்னென்ன ஆட்சிக்கு வந்தால் அவர் ஒரு சோசியலிஸ்ட், ஆகவே ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எது போன்ற ஒரு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போகிறீர்கள் என்பதை விளக்கமாக எங்களுக்கு தர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனைகள் அங்கு பெரும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. இதையெல்லாம் சமாதானப்படுத்தி ஆட்சியை அவர் கொண்டு செல்ல வேண்டும். கட்சியின் உள்ளிருந்து குழப்பம் குடைச்சல், RSS இருந்து குழப்பம் குடைச்சல், சிவராஜ் சிங் சவுகான், அது மாதிரி வசந்தராய் சிந்தியா, இப்படி பல தலைவர்களில் குழப்பத்திற்கு மிக முக்கியமான காரணம் அவர் மெஜாரிட்டி இல்லாத ஒரு காரணத்தில் மாநில தேர்தல்கள், அடுத்து வரக்கூடிய வெற்றி தோல்வி, கூட்டணிகள், இவைகளெல்லாம் இதுவரை காணாமல் கடந்த 23 ஆண்டுகளாகவும் தனி மெஜாரிட்டியாக ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்த மோடி, அமித்ஷா இப்பொழுது பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஆகவேதான் பதவியேற்பு விழா தாமதமாகி கொண்டிருக்கிறது. அடுத்த கட்ட செய்திகள் ஜெம் தொலைக்காட்சிக்காக நான் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.